நம்ம நாமத்தினாலே கூறி வந்திருக்கிறோம். உங்கள் யாவை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழி நாங்கள் ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி போகிறோம். திருப்பி நாங்கள் 1வது வசனத்திற்கு வாசிப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும் படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இரக்கமுள்ள தகப்பனே, என் நடுவில் நாங்கள் துதிக்கிறோம், என் நடுவில் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ கர்த்தாவே சுவாமி, நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருடைய மனக்கண்களையும் நீங்கள் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே என் நடுவில் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது வைத்திருக்கிறதான இந்த கிருபையை நாங்கள் எப்பொழுதும் வீணாக்காதவர்களாக, அந்த கிருபைக்குள் எப்பொழுதும் ஒன்றை நாங்கள் கட்டப்பட்டவர்களாக, உமது கிருபையை நாங்கள் சுதந்திரத்துக் கொண்டவர்களாக, உங்களுடைய கிருபையை நாங்கள் மேன்மைப்படுவர்களாக எங்கள் ஒருவரையும் நீங்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றே அதை மறைத்து உண்மை நீர் வெளிப்படுத்தி உம்முடைய கர்த்தாவே சுவாமி சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு சத்தியத்தினால் விடுதலாக்கப்பட்டவர்களாய் நோக்கி பார்ப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் சில கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூக்கி நாம ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். இதனால நாங்கள் பார்க்க இருக்கிறதான வார்த்தை நீ தேவ கிருபையை வீணாக்காதே, நீ தேவ கிருபையை வீணாக்காதே என்ற தலைப்புல நாங்கள் நாளிலே ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க போகிறோம். நான் வாசித்த வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்ப பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் தான் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசகரமான நிலையில இருந்ததான அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய தேவன் நாம கூப்பிடாமலே நாம அவரை குறித்து அறிந்திராம இருக்கிற அந்த சூழ்நிலையில எங்களை ஆண்டவர் தமது கிருபையினால என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு அந்த ரட்சிப்பை அருள் செய்தார் இல்லையா? அப்ப எப்படிப்பட்ட பாவங்கள்ல நாம சிக்கியிருந்தோம் சொல்லி பார்க்கிற பொழுது, நாங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புகிற போது, 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் நாங்க 11ஆம் வசனத்தவருக்கு நாங்கள் வாசிப்போமாக இருந்தால், உங்களே சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தனாகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நல்ல கவனிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்றதான அந்த கேள்வியை, அந்த கேள்வியோடு கூட நாங்க பார்க்கிற பொழுது சானே, அப்ப நாங்க பார்ப்போம் 8ஆம் வசனத்திலிருந்து நாங்க வாசிப்போம். நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயப்புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. நல்லா கவனிக்கிற பொழுது நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்றத இங்க வேதம் சொல்லுகிற பொழுது சாரே, நாங்க அநியாயம் செய்கிறவர்களாக, நஷ்டப்படுத்துகிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருந்தது. சாரி, அப்ப அநியாயக்காரர்கள் நஷ்டப்படுத்துகிறவர்கள் சொல்லும் பொழுது மிகப்பெரிய பாவத்துல நாங்க எல்லாரும் எப்படி இருந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மூழ்கி போய் கிடந்திருக்கிறோம் இல்லையா? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சாரி, அதாவது நாங்க நம்மளை ஏமாற்றாதபடிக்கு, எங்களை நாங்களே ஏமாற்றி வாழாதபடிக்கு, நாங்க எப்பொழுதுமே வஞ்சிக்கப்படாதபடிக்கு எங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்க தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கொரிந்தி சபைக்கு இங்க உணர்த்துகிறத பார்க்கிறோம். இந்த கொரிந்தி சபை என்பது நீங்க பார்த்தீங்கன்னா, கொரிந்தி சபை என்றது நான் அடிக்கடி உங்களுக்கு சொன்ன காரியம் கொரிந்தி சபை அதிகமான பாவத்தினாலே நிறைந்திருந்ததான ஒரு பட்டணம். அங்க சரியான பாவம், அங்க பெரிய பயங்கரமான அக்கிரம செய்கைகள், அங்க கடவுள் வழிபாடுன்றதே கிடையாது. அங்க தியானாளின் கோவில் சொல்லி ஒரு பெரிய கோயில கிடையாது. தியானாளி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க சொல்ல காம தேவதை என்று சொல்லி, அப்ப அங்க அப்படிப்பட்டதான காம விகாரங்களுக்கு தான் அங்க முதலிடம் கொடுத்திருந்தாங்க. அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில அங்க இருந்த ஜனங்களுக்கு தேவனுடைய சத்தியம் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அந்த கொரிந்தி சபைக்கு போனது என்று சொல்லி நாங்க அடிக்கடி நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்டதான அந்த ஜனங்கள் மத்தியில அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்ன ஜனங்கள் தொடர்ந்தும் தேவனுடைய கிருபையை வீணாக்குகிறவர்களாக, தேவனுடைய கிருபைக்கு விரோதமான காரியங்களை துணிந்தும் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தது நிமித்தமாக ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அந்த சபைக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப வேசி மார்க்கத்தார் அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்க, திருமணம் ஆகுவதற்கு முன்பதாக, அதாவது திருமணம் என்பது தேவனால் நியமிக்கப்படுகிறது. அந்த திருமணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஈடேறி வருவதற்கு முன்பதாக அவர்கள் தேவையற்றதான பாலியல் ரீதியில உறவு கொள்ளுகிறவர்களை தான் சொல்லுகிறது வேசி மார்க்கத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
நல்லா கவனிங்க. அப்ப திருமணம் ஆகாத காலங்களில் வாலிபர்கள் அது மாதிரி வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வாலிப காலங்களில் வந்து தேவையற்ற ரீதியில அவர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேவலமான காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் வந்து அவங்க வந்து விவாக மஞ்சத்தை வந்து அவங்க துஷ்பிரயோகம் பண்ணுகிறது நிமித்தமாக அவங்க வேசி மார்க்கத்தாராக இருக்கிறாங்க என்று சொல்லி அங்கே பார்க்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா விபச்சாரக்காரர்கள் திருமணம் முடித்ததுக்கு பின்பதாக அவர்களுடைய பாதையில வந்து வீணான அதாவது தவறான உறவுகளிலே வந்து அவங்க போய் உறவு கொடுக்கிறதன் மூலமாக அவங்க வந்து விபச்சாரக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறதான ஒரு காரியத்தை இங்கே முன்வைக்கிறது. சரிதானே? அது மட்டும் இல்லாம விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அப்ப விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிற பொழுது அதாவது இந்த உலகத்திலே வந்து ஆண்டவரால் படைக்கப்பட்ட அதாவது பூமியில படைக்கப்பட்டவைகள் வானத்தில் படைக்கப்பட்டவைகள் இவைகள் எல்லாவற்றையுமே நாங்கள் அதாவது தேவனை விட்டுட்டு அதாவது சிருஷ்டிகரை விட்டுட்டு சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் என்று சொல்லி இங்கே பார்ப்பதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவருடைய விபச்சாரம் அதாவது அவங்களுடைய அந்த குறைந்தப்பட்டது இன்னொரு மிகப்பெரிய ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்க வந்து சுய புணர்ச்சிக்காரர்களாக அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அதாவது ஓரின சேர்க்கையில வந்து ஈடுபடக்கூடியவர்களாகவும் அந்த அந்த குறைந்தை பட்டணத்தில் வந்து அநேகமான ஜனங்கள் அங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்ததான இந்த மக்கள் வந்து மிகப்பெரிய பாவத்தில் வந்து எல்லாரும் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அதே போல திருடரும் அப்படின்னா திருடரும் சொல்லி பார்த்தீங்கன்னா தனக்கு சொந்தமல்லாத காரியத்தை ஒரு மனிதன் தனக்கு சுதந்திரத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறது வந்து திருடு என்று சொல்லப்படுது. அப்ப தனக்கு சொந்தம் இல்லை தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒன்றை ஒருத்தர் எடுத்துக்கொள்றான் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் திருடனாக இருக்கிறான். அடுத்து பொருளாசைக்காரன் சொல்லுகிற பொழுது நீங்க பார்த்து இந்த லஞ்சம் வாங்கி குறுக்கு வழியில போய் சம்பாதிச்சு இப்படியான காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய வந்து பொருளாசைக்காரர்களாக இருக்கிறாங்க. அந்த உதாசீனங்கள் சொல்லும் பொழுது அதாவது மற்றவர்களை அதாவது வந்து எங்களுக்கு மேற்பட்டவர்களை அல்லது கீழ்பட்டவர்களை நாங்க வந்து தேவையற்ற வார்த்தைகளினால அவர்களை வந்து தாக்கி செயல்படுத்துகிறதான காரியம் வந்து உதாசீனர்கள் என்று சொல்லப்படுகிறதான காரியத்தை இங்கே எங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு காரியம் வந்து இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அதாவது இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாங்க, சுதந்திரிக்கிறது கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்ததான மனுஷர்கள் தான் நாமளும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அந்த விதமாக தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நாங்களும் இப்படிப்பட்டதான வாழ்க்கை இப்படிப்பட்டதான ஒரு சமுதாயத்துக்குள்ளதான் நாமளும் இருக்கிறோம். எங்களுடைய சமுதாயத்துக்குள்ள இருக்கிறதான வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இந்த கொரிந்தி பட்டணத்துல என்ன மாதிரியான காரியங்கள்லாம் இருந்துச்சோ இந்த அவ்வளவு காரியங்களும் எங்களுடைய சமுதாயத்துக்குள்ளேயும் இருக்குது தானே. அப்படிப்பட்ட சமுதாயத்துக்குள்ள அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் மத்தியில தான் நாங்களும் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா அப்படி வாழ்ந்து கொண்டிருந்ததான எங்களுடைய வாழ்க்கையை தூரத்திலிருந்து கண்ட தெய்வம் எங்கள் மீது கொண்டதான அவருடைய அந்த இரக்கம், அந்த இரக்கத்தினுடைய மிகப்பெரியதான ஒரு அளவு மிகுந்ததான ஒரு கிருபையை தேவன் வந்து எங்களுக்கு எண்ணத்துக்கு எங்களுக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா எங்க பாவம் அக்கிரமம் பெருகி அதன் மூலமாக மனிதர் அழிவை நோக்கி அழிவினுடைய விளிம்புல நிற்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த அழிவின் விளிம்புல நிற்கிறவர்களை விடுதலையாக்குவதற்காக தேவ கிருபை அவர்களை தேடி வந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் நாங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நாங்க பார்க்கிறோம் இல்லையா? ரோமன் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கிற பொழுது ரோமன் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கிற பொழுது அந்த அந்த பாவம் பெருகிற இடத்துல தேவ கிருபை எவ்விதமாக பெருகுனுச்சுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம். வாசிங்க இருக்கா? மேலும் மீறுதல் பெருகும் படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. மீறுதல் பெருகும் படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. நல்ல கவனிங்க. இப்ப நியாயப்பிரமாணம் என்பது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஆதியாகமம் அதாவது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே என்றதான ஒரு ஊழியக்காரன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளைகள் இல்லையா? 10 கட்டளைகள் நம்ம பார்ப்போம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 613 கட்டளைகளை வந்து அங்க கொடுத்து வந்து அந்த நியாயப்பிரமாணம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை வந்து அந்த மோசே மூலமாக கொடுத்தாங்க. அப்ப அந்த நியாய பிரமாணத்தினுடைய கட்டளைகளை ஒரு மனிதனாலும் நிறைவேற்ற முடியாதபடிக்கு அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதாவது நல்ல கவனிங்க, ஒரு பாவம் செய்கிறவன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அங்க வந்து நீங்க நியாயப்பிரமாண புத்தகத்தை நீங்க வாசிக்கிற பொழுது லேவியராகம புத்தகம் நீங்க எடுத்து வீட்டுல போய் வாசிக்கிற பொழுது ஒருத்தர் ஒரு பிழை செஞ்சினா ஒருத்தர் பாவம் செஞ்சினான்னு சொன்னா அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா அவன் செய்ய வேண்டியவள ஒண்ணு அவன் வந்து ஒரு காளையை தேர்ந்தெடுத்து போயிட்டு ஒரு காளையை வந்து பலி செலுத்த வேணும். இல்லாட்டி அவன் வந்து என்ன செய்யணும் வந்து ஒரு ஆடை கொண்டு போயிட்டு பலி செலுத்த வேணும். இல்லாட்டி வந்து பறவைகள் ஏதாவது புறாக்களை கொண்டு போயிட்டு பலி செலுத்த வேணும். இப்படி எல்லாம் சில சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு. அப்ப சட்டத்திட்டங்கள் இருக்கும்பொழுது என்ன பண்ணாங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பாவம் செஞ்சா ஒரு கண்டுக்குட்டியை கொண்டு போயிட்டு பலி செலுத்துறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இல்லை அவங்களோட வாழ்க்கை. ஏன்னா அவங்க நிறைய ஆடுகளையும் மாடுகளையும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. ஆடுகள் மாடுகள் தான் அவங்க சொத்தாக இருந்துச்சு நிறைய இடங்கள்ல.
அவ்வளவு வளர்த்து வச்சிருந்தாங்க. அப்ப அப்படி வளர்த்து வச்சிருந்ததுனால ஒருத்தர் என்ன பண்றோம்னா தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றுக் கொடுக்குற பேர்ல வந்து இந்த மாதிரியான பழிய செலுத்துறங்கிற பேர்ல வந்து அவன் என்ன பண்றான்னா அந்த பழியை வந்து இப்ப ஒரு பாவத்துக்கு ஒரு கண்ணு குட்டினா 10 பாவம் செஞ்சா 10 பாவத்துக்கு 10 கண்ணு குட்டி செலுத்தக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை என்ன இருந்துச்சு அவங்ககிட்ட. எல்லா விதமான நிறைய வளங்கள் அவங்ககிட்ட என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. அப்ப ஆனபடினால இந்த நியாயபூர்வமான சட்டங்களை வந்து பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் கிட்ட வந்து பாவத்துக்கு மனம் திரும்புதல் வரல, பாவத்துக்கு ஒரு பயம் என்ன செய்யல அவங்க வாழ்க்கையில வரல, செய்த பாவத்துக்கெல்லாம் நான் ஒரு பழியை செலுத்திடுவேன்றதான ஒரு காரியம் மட்டும்தான் அவங்க கிட்ட என்ன செஞ்சிச்சு நிறையவே இருந்துச்சு. அதனால அவங்க தொடர்ச்சியா பாவம் வந்து என்ன பண்றது பார்த்தீங்கன்னா பாவம் வந்து பெருகி கொண்டிருக்க மீறுதல் வந்து என்ன பண்ணிச்சு அவங்களுக்கு வாழ்க்கையில பெருகி கொண்டுதான் இருந்தது. மீறுதல் பெருகி கொண்டிருந்தவங்க மத்தியில தேவ கிருபை என்ன செஞ்சுச்சுன்னு பாத்தீங்கன்னா தேடி வந்தது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இடங்கள்ல இன்னைக்கு இந்த நியாய பிரமாணத்தை ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறதான ஒரு சில கூட்டங்களாக நிறைய சபைகள் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல இப்ப மறுபடி தலைவிரி கோணமா எழுதி வந்தது. சாரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 7 நாள் திருச்சபைன்னு சொல்லப்படுற அந்த சபையில எல்லாம் அவங்க வந்து நியாய பிரமாணத்தை கடைபிடிங்க, 10 கட்டளைகள்லாம் நீங்க என்ன பண்ணணும் நீங்க நிறைவேற்ற வேணும்னு சொல்லி படிச்சு கொடுப்பாங்க. சாரே, அப்ப நீங்க கிருபை பெற்றது உண்மைதான். அந்த கிருபை கூடாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கட்டளைகளை நிறைவேற்றுள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்கள அப்படிப்பட்ட ஆக்களை வந்து அவங்க அதுக்குள்ள ஒடுக்குமுறைகளை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அப்ப இது என்ன விளக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மனுஷனாலையும் சாரி நியாய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியதான ஒரு காரியம் இருந்ததே கிடையாது. அப்ப ஆனபடினால அந்த நியாய பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றினவராக இந்த உலகத்துக்குள்ள வந்த ஒரே ஒரு மனிதன் அப்படின்னா அது இந்த உலகத்துல பரிசுத்த கன்னிகை கர்ப்பவதியாகி பெற்றெடுத்ததான இயேசு கிறிஸ்துவானவர் தான் அந்த நியாய பிரமாணத்தை முழுவதும் என்ன பண்ணார் வந்து நிறைவேற்றினார். இல்லையா? மத்திய புத்தகத்துல நீங்க 5ஆம் அதிகாரத்துல வசனத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லப்படுறது வந்து நியாய பிரமாணத்தை நான் என்ன செய்யறேன், நான் நியாய பிரமாணத்தை என்ன பண்ணல, வாசிங்க, நியாய பிரமாணத்தை என்ன பண்ணல, நான் அழிப்பதற்கு நான் என்ன செய்யல வரல, மறாக என்ன பண்றதுக்கு வந்தேன், நான் நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன்னு சொல்லுகிறார். இல்லையா? வசனத்தை கருத்து வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்ப ஒரு அந்த நியாய பிரமாணத்தினுடைய கொள்கைகள் அதனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒரு மனிதன் அது யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனிதன் தான். அவருக்கு மட்டும்தான் இந்த நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாம் செய்ய முழுவதுமாக என்ன செய்ய முடியும்னா நிறைவேற்ற முடியும். அப்ப அந்த நிறைவேற்றக்கூடியதான அந்த மனிதனாக இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருவராலும் அதை என்ன பண்ணலாம், சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லி படிப்பிக்கக்கூடிய நிலைமையில ஒரு சிலர் வந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க நியாயப்பிரமாண கொள்கைகளை நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை எல்லாம் நீங்க கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன் வச்சு படிச்சு கொடுப்பாங்க. தானே? அப்ப கலாத்தியர் புத்தகம் நீங்க 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்புகிற பொழுது கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து நீங்க பார்க்கும்பொழுது சாரி நீங்க வாங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்ப இந்த காரியத்தை வந்து முழுவதுமாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய கிருபைக்குள்ள வந்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நியாய பிரமாணத்தினால வந்து யாருமே வந்து என்னவாக முடியாது சொல்லி நீதிமான்கள் ஆக முடியாது. சாரி, அப்ப எப்படி நீதிமான்கள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சாரி, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசம் தான் ஒரு மனிதனை என்னவா மாற்றும் அப்படின்னா நீதிமானாக மாற்றும். விசுவாசம் நீதிமானாக மாற்றும். அப்ப என்ன அந்த விசுவாசம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல கவனம் நீங்க வாசிக்க 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். நல்ல கவனம் நீங்க, நியாயப்பிரமாணமும் விசுவாசத்துக்குரியது அல்ல, அது விசுவாசத்துக்குரியது அல்ல. சரி, அப்ப விசுவாசத்துக்கு உரியது அல்லாததை சரிதானே செய்யும்படியாக கட்டளையிட்டு புத்தி சொல்லி அதுக்கு படிப்பிச்சு நடத்தி கொண்டிருக்கிறதான சில மோசகரமான சபைகள் இந்த உலகத்துக்குள்ள வந்து அநேகரை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பாவம் செஞ்சது ஏகப்பட்ட பாவம். இப்ப நாங்க பாக்குற மாதிரி அநியாயக்காரர்களுக்கு தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுன்னு சொல்லப்பட்டு அவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் மூலமாக தங்களை நீதிமான்கள் ஆக்கி கொண்டு வாழுகிற வாழ்க்கையை சாரி தெரிந்து கொள்ளாதபடிக்கு அவர்களை மோசம் போக்கும் ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறதான அநேக சபைகள் எழும்பி இன்னைக்கு அநேகர் அதுக்குன்னு ஊழியக்காரர்களாக எழும்பி பிரயாசப்பட்டு கொண்டு திரிகிறத நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் வேதனைக்குரிய காரியம். நல்ல கவனி.
அப்ப இயேசு கிறிஸ்து வந்து எங்களுக்கு இலவசமான ரட்சிப்பை வந்து தமது கிருபையால கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அப்ப நீதிமானாக்கப்படக்கூடியதான அந்த விசுவாசத்தை விட்டுட்டு நியாய பிரமாணத்தினுடைய கொள்கைகளை கடைபிடிக்கும்படியாக போதிக்கிறவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவங்களை துணிகரமாக செஞ்சு கல்வி அறிவு இல்லாத சாதாரண மிகவும் அதை என்ன சொல்றது மிகவும் பின்தங்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அநேக ஜனங்களை கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா தலையில போட்டு முக்கி எடுத்து தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு தேவனுடைய கோபம் தான் அவங்க வந்து அப்படிப்பட்ட ஆட்கள் மேல வருமே தவிர தேவனுடைய இரக்கம் அவர்கள் மேல என்ன செய்யாது வராது. ஏன்னா அவங்க தேவனுடைய நியாய பிரமாணத்தை தேவனுடைய கிருபையை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கிருபையை அவர்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறதை நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. அப்ப அடுத்து 13 வசனத்தை வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்குது. அப்ப கிறிஸ்து நமக்காக சாபமாகி அப்படின்னு என்ன அப்படின்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் மரத்திலே தூக்கப்பட வேணும் என்றதான ஒரு நியாய பிரமாணத்தினுடைய கட்டளையை வந்து நீங்க லேவியராகமம் புத்தகத்தில் நீங்க பார்க்க. லேவியராகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா என்ன சொல்லப்படுது சொன்னா, ஒருத்தர் வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை செஞ்சானா அவனை உடனே கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, அவனை மரத்துல தூக்கி போட வேண்டும். அதை மரத்தில் தூக்கி போட வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த காரியத்தை வந்து அங்க நீங்க பார்த்தா நியாய பிரமாணத்தினுடைய அங்க ஒரு சட்டமாக என்ன செய்யப்படுகிறார் வந்து கொடுத்திருக்கிறார். வாசி லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் சரி நல்ல கவனிங்க. சரி லேவியராகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் நீங்க வாசிவை வந்து 21 கொஞ்சம் 21 நீதிமொழியின் புத்தகத்தை லேவியராகமம் புத்தகம் வந்து 21ஆம் அதிகாரம் வாசிச்சிருப்பீங்க. வந்து என்னது இந்த ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒருத்தன் வந்து கீழ்ப்படியாமல் போனான்னு சொன்னா சாணி எத்தனாவது அதிகாரம் உபாகமம் 21 பாருங்க. ஆமா 21 உபாகமம் சொல்லுங்க. 21:18 22 வாசனம் இருக்கா? கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால், கொலை செய்யப்பட ஒருவன் மேல சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவானாக. அப்ப என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மரத்திலே மரம் என்ற அந்த மரம் அது நீங்க பார்த்தா சிலுவை என்று சொல்லப்படுறது வந்து அது மரம், அது வந்து தூக்கு மரம். தூக்கிலிட்டு ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும். அப்ப கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு பாவம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமா இருந்தா அந்நாட்கள்ல வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் வந்து எல்லா விதமான காரியங்களுக்குள்ள வந்து அப்படியான பாவங்கள் இருந்தபடினால அந்த பாவத்தை செய்வதிலிருந்து மரத்தில் தூக்கி போட்டு கொள்ள வேண்டும் அவங்க. அப்ப மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அப்ப இயேசு கிறிஸ்து வந்து எந்த ஒரு பாவத்தையும் செய்யவே இல்லை. பாவமே செய்யாதவர், பாவமே அறியாதவர், பாவமே இல்லாதவர். அப்படிப்பட்டவரை சிலுவையில வந்து தூக்கி போட்டு அவரை கொல்லணும் என்ற எந்த விதமான காரியமும் கிடையவே கிடையாது. அப்ப யாருக்காக அவர் அந்த பெரிய சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எல்லாரும் செய்த பாவத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா தன் மேல சுமந்து கொண்டு நம்ம எல்லாருக்காக என்ன பண்ணிக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா அவர் சாபமாக்கப்பட்ட நிலைமையை இங்க வேதம் மிக தெளிவாக காட்டி கொடுக்கிறது. அப்ப அவர் எங்களுக்காக சாபமாகி நமக்காக அந்த மரத்தில் அவர் என்ன செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டார். ஆகவே நாங்கள் நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட கள்ள உபதேசகர்கள் எழுப்பி என்ன பண்றாங்கன்னா, இந்த 10 கட்டளைகள் இருக்கிற கட்டளைகளை நீங்க நிறைவேற்றணும், அதை செய்யணும், இதெல்லாம் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு இப்படிப்பட்டதான பிரச்சனைகள், இப்படிப்பட்டதான போராட்டங்கள்னு சொல்லி பலதரப்பட்டதான ரீதியில மக்களை வந்து பயமுறுத்தி மக்களுக்கு தேவையில்லாத உபதேசங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது விலையேறப்பட்ட கிருபையினால நியாய பிரமாணத்தின் பாவத்துக்கு என்ன பண்ணுகிறார்னா நீங்கள் ஆக்கி இருக்கிறார் அப்படின்றத நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். அப்ப நல்ல கவனிங்க. பானபடினாலதான் நாங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் வந்து தானே எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா
வாசிங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க. நம்ம எல்லாரும் அப்படிப்பட்டவர்களா இருந்தோம். எப்படிப்பட்ட பயங்கரமான பாவத்திலையும் அக்கிரமங்கள்லையும் நாங்க கூடியிருந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப இன்றைக்கு நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானத்தை பெற்று இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறோம்னு சொல்ற நமக்குள்ள இப்பொழுதும் அப்படிப்பட்ட பொல்லாத பாவங்கள் கிரியை செய்கிறதாக இருந்தால், எப்படிப்பட்ட பாவங்கள் கிரியை செய்கிறதாக இருக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க பார்த்த பிரகாரம் இந்த மாதிரியான அநியாயமான காரியங்கள் சாரி, நமக்கு சம்பந்தமே இல்லாத, நமக்கு எந்த விதத்திலும் அது எங்களுக்கு என்ன சொல்றது எங்களுக்கானது இல்லாம இருக்கிற விஷயத்துல நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் திருடர்களாக மாறி இருக்கிறோம், மற்றது எல்லாத்தையும் அபகரிச்சு கொடுக்கறதுக்கான வேலைகளை பண்றோம். சாரி, தேவையற்ற ரீதியில விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் நாங்கள் என்ன பண்றோம்னா ஈடுபடுகிறோம். சாரி, அது மட்டும் இல்லாம ஓரின சேர்க்கை என்று சொல்லப்படுற காரியங்கள், இப்படியான பலதரப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இல்லை, ஒரு சில பேருடைய வாழ்க்கையில இந்த விதமான காரியங்கள் நடைமுறையில இருக்குது. சாரி, இச்சையோட ஒரு பெண்ணை பார்த்து விபச்சாரத்துக்கு உட்படுகிறதான காரியங்கள் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றார் இல்லையா? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவங்க எவனும் அவரோட கூட இருந்ததுக்கு என்ன செய்யப்படுறாங்க, விபச்சாரம் செய்யப்படுகிறான்னு சொல்லப்படுகிறது. அதே தான் ஆணுக்கும் சொல்கிறது, பெண்ணுக்கும் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட தேவ கிருபையை பெற்றுக்கொண்டோம். சரி, அந்த தேவ கிருபையை பெற்று ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு அனைவருடைய வாழ்க்கைக்குள்ள இப்படியான காரியங்கள் இருக்கலாமா, இருக்கக்கூடாதே. சரி, அப்ப அதான் நம்ம பாவம் திருப்பி செய்யலாமா, செய்யக்கூடாதுங்கிறத அப்போ பவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா சொல்லுகிறார் இல்லையா? அப்ப என்ன பண்ணுகிறார் சொன்னா, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முழுமையான அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நாங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, பாவம் வர கழுவப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பொழுதும் பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, பாவம் என்று சொல்லப்படுகிற பொழுதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு பாவத்திலிருந்து எங்களை நாங்கள் என்ன பண்றோம்னா, அது மூலமாக நாங்களே எங்களை என்ன பண்ண சுத்திகரித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு வாய்ப்பை தேவனுடைய வார்த்தை மூலமாக பெற்றுக்கொள்ளும். முதலாவது அவருடைய ரத்தத்தினால என்ன பண்றோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவம் கழுவப்படுகிறது. சரி, அவருடைய வார்த்தையினால பாவம் நீக்கப்படுகிறது. ஒரு என்ன பண்ணிட்டு வாழ்க்கையில் இருந்து பாவத்தை நீக்கி கொண்டிருக்கிறார். சரி, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்து நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ற சொல்லி பாத்தீங்கன்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு, சரி, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை ஒரு கொடையாக என்ன பண்றார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கொடுத்திருக்கிறார். அப்ப கொடுக்கப்படுகிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்ப அவர் என்ன பண்ணுவார், நீதியை குறித்து, நியாயத்திற்கு குறித்து, பாவத்தை குறித்து இந்த நேரம் எங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னா, எங்களுக்கு எந்த நேரம் புரிச்சு கொண்டே இருப்பார். தானே, எங்களுக்கு அவர் எப்பொழுது உணர்த்தி கொண்டே இருப்பார் இல்லையா? இப்ப நேற்று தினத்துக்கு முந்தின தினம் நான் ஒரு பயங்கரமான ரீதியில ஒரு தடவை செய்யக்கூடாத அளவுல என்னுடைய மகனை நான் சபிச்சேன். நான் அப்ப நான் என்ன எப்படி சபிச்சு போடுறது பார்த்து கடைசியில் போய் பார்க்கும்பொழுது, நான் வசனத்தை நான் வாசி பார்க்கிற பொழுது, வசனத்தை ஏற்கனவே வாசிச்ச வசனங்களுடைய மைண்டுக்கு வரும் பொழுது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சரி, ஆசீர்வதிக்கிறது ஏற்றி ஒருவரை என்ன செய்யாதீங்க, சபியாதிருங்கள் சொல்லி வசனம் சொல்லுது. ஆனால் நான் சபிச்சிட்டேன். ஒரு ஊற்றுக்கண்ணில இருந்து சரி தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் என்ன செய்யாது, வராது. அப்ப நம்ம சபித்தலும் துதித்தலும் ஒரு வாயிலிருந்து என்ன செய்யாது, பிரயோகிக்கப்படாது. அப்ப இது என்ன என்னுடைய வாழ்க்கை நடத்த பார்த்தோன்னே நான் உடனே என்ன பண்றேன், ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னீங்க, கோபம் கொண்டு ஒரு மிகப்பெரிய பாவத்தை என்ன பண்ணிவிட்டேன், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்துல என்ன செய்யறேன், நான் என்னை குறித்து நான் ஆண்டவர்கிட்ட ஆராய்ந்து பார்த்து கத்திரத்துல நான் மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக மிகவும் போராடி ஆண்டவரத்துல நான் மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறேன். சரி, இது எப்படி என்னுடைய வாழ்க்கை வச்சு அப்படின்னா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமா இருக்கிறபடினால நான் உடனே என்ன பண்றேன், அந்த காரியத்தை என்ன செய்ய பண்றேன். இதே போல பாவத்தை செய்ய தூண்டு வைக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களும் மிகப்பெரிய பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப அவங்க தங்களுடைய பாவத்தை, தங்களுடைய அக்கிரமத்தை விட்டு விலகனமாக இருந்தால் அவங்களும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு வார்த்தை மூலமாக ஏவப்படுகிற பொழுது அவங்க என்ன பண்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறதான ஒரு மிகப்பெரிய காரியத்தை அங்க தேவன் என்ன பண்றாரு சொன்னா கொடுக்கிறார் இல்லையா? அப்ப நாங்க என்ன பண்றோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படுகிறோம். அவருடைய வார்த்தையினால பாவம் ஒவ்வொரு முறை எங்களுடைய வாழ்க்கையை நீக்கப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அந்த எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னமாக்கி இருக்கிறபடினால நாங்க பாவம் கண்டித்து உணர்த்தப்படுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறவர்கள் மறுபடியும் நாங்க பாவம் செய்யலாமா,
கிருபையை, தேவ கிருபையை பெற்ற நாங்க மறுபடியும் பாவம் செய்யலாமா? ரோமர் புத்தகத்துல நாங்க 6ஆம் அதிகாரத்துல நாங்க என்ன வாசிச்சோம் பாத்தீங்கன்னு சொன்னா, வாசிக்கிற வசனத்தோட இருக்கா? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் இருக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. கிருபை எங்களுடைய வாழ்க்கையில பெருகணும். ஒரு நாள் தேவ கிருபை எங்களுடைய வாழ்க்கையில பெருகி கொண்டு சொல்லிட்டு பாவத்துக்குள்ளேயே நிக்கல, பாவத்துக்குள்ளேயே எங்களுடைய வாழ்க்கையில செய்யல இருக்க முடியாது. அப்ப நாங்க பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். சாரி, பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஒரு முறை நாங்கள் தேவனுக்கு முன்னிலையில ஆண்டவரே, ஆண்டவர் விசுவாசித்து நான் நீதிமானாக்கப்படுகிறேன். சாரி, அப்ப ஆண்டவர் விசுவாசித்து நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது சாரி, அந்த நீதிமானுக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கிற பொழுது அது மிகவும் தெளிவா சொல்றாரு இல்லையா? சாரி, வாசிக்க 30ஆம் வசனத்தை. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் எவர்களை முன்குறித்தார். ஆண்டவருடைய முன்குறிப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா? அது நீங்க எபேசியர் புத்தகத்துல நீங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்துல நீங்க எபேசியர் புத்தகத்துல பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்துக்கு யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டார்களோ அவர்களை தேவன் என்ன பண்றார்? அவருடைய ரட்சிப்புக்குள்ள தெரிந்து கொள்ளுகிறார். இந்த எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்துக்கு யாரெல்லாம் அவர் முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் என்ன பண்றார்? அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அந்த காலத்தில் என்ன பண்றாரு? அவர் பண்ணி இருக்கிறார் இல்லையா? என்ன சொல்லப்படுது? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமிழலுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் என்ன பண்ணுகிறாரு? அழைத்திருக்கிறார் இல்லையா? முன்குறித்தல் சொல்லி வசனம் இருக்கு எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்ப தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்ப நாங்கள் சுவீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக என்ன செய்யப்படுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்குறிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட முன்குறிக்கப்பட்டவர்களை தேவன் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இது எல்லாத்தையும் ஆண்டவர் நாம கேட்காமலே என்ன பண்ணிக்கிறார்? அவ்வளவுத்தையும் செஞ்சுக்கிறார். இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகு நல்ல கவனிங்க, ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட பிறகு இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம், அவர் ஒருத்தர் தான் எனக்கு விதிக்கப்பட்ட எல்லா நியாய பிரமாணங்களையும் நிறைவேற்றி முடித்தவர் என்றதான ஒரு என்ன சொல்றது ஒரு நன்றி உள்ள இருதயம் உள்ள ஒரு மனுஷன் இருப்பானா இருந்தா அவன் மறுபடி இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு திரும்ப விக்கிரக ஆராதனைக்குள்ள போவானா? விக்கிரக ஆராதனை நீ நல்லா யோசிச்சு பாருங்க. சாரி, இப்ப மனுஷன் செய்த பாவத்தின் மூலமாக பூமியில் இருக்கிற எல்லாமே சபிக்கப்பட்டு போயிடுச்சு. எல்லாம் பாவம் செஞ்சிட்டு இருக்கு. வானத்தை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய சிங்காசனத்தை தவிர மற்றது எல்லாம் பாவம் செஞ்சிட்டு உட்காந்து. இதான் நீங்க கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். சாரி, அங்க எல்லாமே பாவம் செய்யும். என்ன பாவம் செய்து நீங்க கேட்பீங்க, என்ன பாவம் செய்தா, என்ன பாவம் செய்து சொல்றாரு, வானத்தில் உள்ளதெல்லாம் பாவம் செய்தான்னு சொல்லி கேட்பீங்க. உண்மைதான். சாரி, கோள்கள் என்று சொல்லப்படுறது எல்லா கோள்களையும் மனுஷனுடைய பாவம் அவனுக்கு அதிகரித்த பொழுது எல்லா கோள்களையும் கடவுள் என்ற ரீதியில பார்த்துக்கிட்டு அதுக்கு எத்தனையோ விதமான நமஸ்காரங்களை எல்லாம் பண்ணி அத்தனை கோள்களையும் பாவம் செய்ய வச்சுட்டு இருக்கான் மனுஷன். அதே மாதிரி மனுஷன் ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா அந்த பிறக்கிற பிள்ளைக்கு இவன் என்ன நட்சத்திரத்தில் பிறந்த கூட நட்சத்திரங்களை எல்லாம் பாவம் செய்ய வச்சுட்டு இருக்கான் மனுஷன். எல்லாமே பாவம் செய்கிறது, எல்லாம் பாவத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. சாமி, அதே போலதான் பூமியில காலுக்கு இருக்கிறது தங்க வெள்ளி பொன் பயிர சகலத்தையும் பாவம் செய்ய வச்சுட்டான். எல்லாத்தையும் விக்கிரமாக்கி வச்சுட்டான். சரி, மரமட்ட செடி கொடி எல்லாத்தையும் பாவம் செய்ய வச்சுட்டான். எல்லாத்தையும் வணங்கிட்டு இருக்கான் மனுஷன். சகலத்தையும் வணங்குறான். ஆனா அதுதான் பார்த்தா மனுஷனை வணங்குறான். அப்பா சாமி அம்மா சாமின்றான், சாய்பாபான்றான், நித்யானந்த சாமின்றான், ஏகப்பட்ட மனுஷர்கள் எல்லாம் சாமின்னு சொல்லி வணங்கிட்டு உட்காந்துக்கிறான். அப்ப மனுஷன் பாவம் செஞ்ச உடனே என்ன பண்றான்னா எல்லாத்தையும் வானத்திலையும் பூமியிலையும் இருக்கக்கூடிய சகலத்தையும் பாவம் செய்ய வச்சுட்டான். சாமி, ஆனப்படினாலதான் இன்னைக்கு இயற்கையில நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. சாமி, இல்ல புது புது விதமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரே ஒரு காரியம், இயேசுக்கு சொல்லி கிருபை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ரட்சிப்பை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சூரியனை வா என்ன கொஞ்சம் வெயில தான் சொல்லி கேட்டா சூரியன் என்ன செய்யும்? கீழ்படிஞ்சு சூரியன் எங்களுக்கு வேலை செய்யும். நீங்க பார்க்கலாம், நீங்க வேதாகம் புத்தகத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசாயா புத்தகத்தில் நீங்க யோசுவாவின் காலத்துல சூரியன் ஒரு நடுப்பகல் முழுக்க உச்சி வானிலை நிப்பாட்டிட்டு யுத்தம் பண்ணாங்க. சூரியனை நிப்பாட்டினாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி சூரியனை 10 பாக பின்னுக்கு இழுத்தான். இதெல்லாம் செய்யணுமான்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டு செஞ்சு முடிச்சுடுவாரு. சரி, நம்ம சொன்ன மழையை நிப்பாட்டணுமா, அதை பண்ணணுமா, இதை பண்ணுமா, எல்லாமே எங்களுக்கு கீழ்ப்படிய பண்ணுவார். எப்படின்னா பாவம்
செய்து கொண்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவ கிருபை அவனுக்குள்ள வருகிற பொழுது அந்த தேவ கிருபையினால் அவன் மீட்கப்படுகிறான். மீட்கப்பட்டவனுக்கு தெரியும், அட அது தங்கம், அது வெள்ளி, அது கோள்கள், நட்சத்திரம், இது எல்லாம் காலங்களையும் நேரங்களையும் கணக்கிடும்படியாக தேவனால் படைக்கப்பட்டதை தவிர அது கடவுள்கள் கிடையாதுன்றத அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். ரட்சிக்கப்படாத எவனுக்குமே அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப பாவம் ஒரு மனிதனை ஆளுகை செய்யும் பொழுது எல்லாத்தையும் அவன் கடவுள்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கான், இன்னைக்கு உலகத்துல நமஸ்கரிச்சு கொண்டிருக்கிறான். அவன் பாவம் நீக்கப்படுகிற பொழுதுதான் அவன் விழிப்புணர்வுக்குள்ள வர்றான். இது எல்லாம் தேவன் நம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டதே அப்படின்றத உணர்ந்தவன் என்ன செய்யறான்னா, அவன் தன்னுடைய கொண்டோடுக்குள்ள சகலத்தையும் வச்சிடறான். சார் தன்னுடைய கொண்டோடு எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு வந்துருவான். சார் நட்சத்திரங்களையும் வேலை செய்ய வைப்பான், கோள்களையும் வேலை செய்ய வைப்பான். ஏன்னா அவனுக்கு முடியும். அவன் சொன்னா உடனடியாக என்ன செய்யும், அதெல்லாம் அதனுடைய ஏற்ற வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் அந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்டதான காரியங்களை என்ன பண்ணி வச்சுக்கிறார், கொடுத்திருக்கிறார் இல்லையா. இயேசு கிறிஸ்து எழும்பி கடலை அதட்டுறார், காற்றை அதட்டுறார். சாரி, அப்ப இந்த மாதிரியான நிறைய வல்லமைகளை தேவனுடைய மனுஷர்களுக்கு என்ன பண்ணிக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்ப ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள், பாவமர கழுவப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் சிருஷ்டிப்பு, தேவனுடைய சிருஷ்டிப்புன்னு சொல்லும் பொழுது சிருஷ்டியை சிருஷ்டியாக தான் பார்ப்போம் இல்லையா. மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க, ரோம புத்தகம் 1 இருக்கா இல்லையா, சிருஷ்டிகரை சேவிக்காம என்ன பண்றாங்களா, சிருஷ்டிகரை தொழுது சேவியாம சிருஷ்டியை என்ன பண்றாங்களா, தொழுது கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரோம புத்தகம் 1 இருக்கா இல்லையா, வசனத்துல இருக்கா. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அப்ப என்ன, படைத்தவரை விட்டுட்டாங்க, படைப்பை தேவன் என்று என்ன பண்ணாங்க, நமஸ்கரிச்சு கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு நம்மள என்ன பண்றோம், இங்க ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு சொல்லி இங்க உட்காந்து ஆராதிச்சுட்டு இருப்போம். நீங்க பாருங்களேன், வீட்டுக்கு போயிருவீங்க, போய் என்ன பண்ணுவீங்க, சரி உங்களுடைய கூட்டுறவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள் அப்படி எல்லாம் சேர்ந்தோன்னே அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு விருப்பப்படுத்தி நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்கேயும் போயிட்டு அந்த சிருஷ்டியை தொழுது கொண்டு திரும்பிங்க. படைப்பை, கல், மண், செடி, கொடி எல்லாம் தேவனுடைய படைப்பு. அதை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். கோள்கள் எல்லாம் உண்டாக்கி படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். பூமி அந்தரத்தில் சுத்த விட்டுருக்கிறார். அந்தரத்தில் தன்னை தானே சுத்தி கொண்டிருக்கும். அது யாரும் பிடிச்சிருக்கிற எந்த ஒரு குடிமானத்திலையும் பூமி கிடையாது. எல்லாம் கோள்களுக்குள்ள வர வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான்னா, அப்ப இயேசு கிறிஸ்துடைய சிங்காசனத்தை தவிர மற்ற எல்லாம் வாழ்ந்துருக்கிற அவ்வளோத்தையும் பாவம் செய்ய வச்சுட்டான் மனுஷன். அவ்வளோத்தையும் பாவம் செய்ய வச்சுட்டான். அவ்வளவு பாவம் இன்னைக்கு உலகத்தில் பெருகி போயிருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜீவிக்க தெரியாதவருடைய வாழ்க்கை இருக்கிற தோல்விகள், பயங்கர தோல்வி. ஏன் இன்னைக்கு தோல்வி வருது, ஏன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, ஏன் இயற்கையில் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது, ஏன் ஒரு விவசாயத்தை பண்ண விவசாயத்தில் பலன் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நல்லா கவனிங்க சாமி, நாங்கள் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறவர்களாக இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த வெற்றியை உங்களால் என்ன செஞ்சு கொள்ள முடியாது, சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். தேவ கிருபையை பெற்ற ஜனங்களாகி நாங்க அந்த கிருபைக்குள்ள இருக்க வேண்டும். அந்த கிருபைக்குள்ள வந்ததுக்கு பிறகும் பாருங்க, நான் சொல்ல எடுத்திருப்போம். ஆனா என்ன அளவுக்கு இச்சையும் பொருளாசையும் விபச்சாரமும் வேசித்தனமும் இதெல்லாம் அந்த மனுஷன் மத்தியில் அளவுக்கு கடந்த ரீதியில் என்ன கிடக்குது இன்னைக்கு உலகத்துல போய் கொண்டிருக்கிறது. வேதனைக்குரிய காரியம். தேவ கிருபையை வீணாக்கி கொண்டிருக்கிறான் அவருடைய வாழ்க்கையில. இப்படிலாம் அநியாயத்தை பண்ணிக்கிட்டு தான் வாழ்க்கையில சந்தோஷம் வரணும், தான் வாழ்க்கையில சமாதானம் வரணும், நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி எதை பெற்றுக்கொள்ள முடியும் நினைக்கிறீங்க? ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, ஆண்டவர் எங்ககிட்ட சொல்ற காரியம், நீ கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த கிருபையை நீ என்ன பண்ணிக்கூடாது, வீணாக்கிறாரு. சரி, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நீ ஒப்புவிப்ப, அந்த கர்த்தர் ஒருவரை மாத்திரம் உன் தேவனாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. சரி, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆனந்தம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே நாம தேவையில்லாத உபதேசங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகக்கூடாது, செவி கொடுக்க போகக்கூடாது. சாரி, இன்னைக்கு உண்மையிலே நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு எந்த மனிதனாலையும் முடியாது. சாரி, நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு படிப்பிக்கக்கூடிய அநேக பொல்லாத கள்ள உபதேசங்கள் இன்னைக்கு உலகத்தில் பூந்து நிறைய பாவம்
அநியாயமா ஜனங்கள் எல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, வஞ்சித்து ஏமாத்தி கொண்டு போய் அதில் போட்டு முக்கிய எடுத்து ஞாபகம் கொடுத்துட்டு வந்து தெரியுறாங்க. பெரிய பரிதாபத்துக்குரிய வேலையை பண்றாங்க. சாரி, அவங்க ஏற்கனவே செஞ்ச பாவத்தை விட இப்ப பெரிய பாவத்தை என்ன பண்ணிருக்காங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சாரி, இப்படிப்பட்ட மோசகரமான கள்ள உபதேசங்கள் உலகத்தை என்ன பண்ணிருக்கு வந்து இறங்கி வந்துக்குது. தேவன் தமது கிருபையாளர்கள் என்ன பண்ணிக்கிறார், ரட்சித்து இருக்கிறார். நம்மளாம் தேவனுடைய சுவிகார புத்திரர்கள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப அவருடைய பிள்ளைகளாக இருந்தா நான் அவரால் நடத்தப்பட்டு கொண்டிருப்போம். சாரி, எங்க மேல வந்து சகல தண்டனைகளை என்ன பண்ணிக்கிறார் அவர் வந்து. சாரி, அவர் ஒருவராய் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு தண்டனைகளை நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். அப்ப நிறைவேற்றி முடிச்சிருந்தா சாரி, நாங்க அதை விசுவாசிக்கணும். என் ஆண்டவருடைய பாவங்களை நினைச்சிருக்காரு வந்து, சுமந்துட்டார், என் நோய்களை சுமந்துட்டார், என்னுடைய தண்டனை எல்லாம் என்ன பண்றார் வந்து, எல்லாம் நிறைவேற்றி முடிச்சிட்டார். அப்படின்றத நான் என்ன செய்ய வேணும், நான் அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிச்சு நான் அநியாயத்தை விட்டு நீங்கி நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நான் கத்தருக்குள்ளாக நான் வந்து வசனத்தை வாசிச்சு என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நான் என்ன செய்வேன், கத்தருக்கு நேராக நான் போக வேண்டும். எதை கத்தருன்ற வாழ்க்கை என்ன செய்ய வந்து விரும்புகிறேன். ஆகவே கத்தருடைய அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம மறுபடியும் பாவத்தில் என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு. ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தினை நிர்ணயிக்கலாம் என்று சொல்லுவோமா, கூடாதே. பாவத்துக்கு மறுத்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம். அது மறிச்சிட்டோமா, பாவத்துக்கு என்னுடைய பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து மறிச்சாரா, அந்த மரணத்தில் நாங்களுக்கும் பங்கு இருக்குதா, அவள் உயிர்த்தெழுதல் எங்களுக்கும் அந்த சாயல் எங்களுக்கும் பங்கு இருக்குதா. அப்போ நாங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி நாங்கள் உயிர்த்தவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இனி பாவம் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வராதபடி நாங்கள் என்ன பண்ணிக்கணும், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு அன்றாட வேதத்தை வாசிக்க வேண்டும், அன்றாட நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். சரி, நாங்கள் கர்த்தரை நோக்கி விசுவாசித்து நாங்கள் கர்த்தரை சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபை பெற்று நாங்கள் கிருபை நம்ம ஒருபோதும் வீணாக்கி விடாதபடி நாங்கள் எங்களை வாழ்க்கையை விளங்கி கொள்ள வேண்டும், நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். சாரி, ஆனபடினால நல்ல கவனிங்க. நான் ரசிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன். நாங்கள் தேவையில்லாத இந்த பழக்கம் மேலே போட்டு எழுதி போட்டிருக்கேன் நான் அநியாயக்காரர்களை பற்றி. சரி, அப்போ எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா நான் தேவனுடைய கிருபையை நான் அநியாயமாக்கி கொண்டிருக்கிறேன், வீணாக்கி கொண்டிருக்கிறேங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ள வர வேண்டும். அப்போ நான் மீண்டு வர வேண்டும், அதை விட்டு வெளியே வர வேண்டும். சரி, மாற்றங்கள் எனக்குள்ள என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். சரி, எல்லாவற்றையும் கற்று செஞ்சு முடிச்சுட்டேன். சரி, நான் ஒரு பலவீனமான பாண்டம், மனுஷர்கள்லாம் யாரு பலவீனமான பாண்டங்கள், பலவீனமான மனிதர்கள். அப்போ என்னை பலப்படுத்துவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த எங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டார், கொடுத்திருக்கிறார். அவர் எங்களை பலப்படுத்துவார். வேதத்தை வாசிக்கும் போது தான் பலப்படுத்துவார். வேதத்தை வாசிக்காதவனுக்கு என்ன செய்ய மாட்டார், அந்த பலத்தை தரமாட்டார். வேதத்தை படிங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவார். பலப்படுத்துகிற பொழுது என்ன செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு விரும்புகிற காரியத்தை என்ன செய்யுங்க, பண்ணுங்க. அநியாயக்காரர்களாக என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. அநியாயக்காரர்கள் இருப்போம் அப்படின்னா நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஒருபோது என்ன செய்ய மாட்டோம், சுதந்திரிச்சு கொள்ள மாட்டோம். சரி, நாங்கள் இன்னைக்கு நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் வந்து கிருபையை எப்பொழுதுமே உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ கிருபை என்பது நீங்களும் நானும் கேட்டு எங்களுக்கு கிடைச்சது கிடையாது. சாரி, எங்களை தேடி வந்தது. சாரி, தேவனா எங்களை தேடி வந்து எங்களுக்கு அவருடைய விலையேறப்பெற்ற இரக்கத்தினால் எங்களுக்கு அவருடைய கிருபை எங்களுக்கு என்ன பண்ணுகிறார், அருள் செய்திருக்கிறார். அந்த கிருபையினால ரட்சிக்கப்பட்ட நாங்கள் அந்த ரட்சிப்பை எப்பொழுதும் மேன்மைப்படுத்துவதாக நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வசந்தி கேட்டு